வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பேசி. இடையில ஃபுட் வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயுமே பிரேக் விட்டாச்சு. அதான் மீண்டும் நியூஸும் நானும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையோட. அதில் உள்ள செய்திகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அதிகமாக இதுவரை சொன்னதில்லை. இப்போ சொல்கிறேன், உங்கள் ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தலைப்பு செய்தி தினத்தந்தியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல், அதில் இளங்கோவன் அவர்கள் அமோக வெற்றி, அதுதான் தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க. வாக்கு வித்தியாசம் 66,233 வாக்குகள் லீடிங்கில் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் மொத்தமாக 1,10,156 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 43,923 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. லீடிங் 66,000 வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை நம்ம நீங்கள் நினைக்கலாம், இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கும், இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனால் அது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா மக்களுக்கு ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா அந்த லீடிங் குறையும். ஒரு 10,000 20,000 அவ்வளோதான் வரும். இது 66,000 ஓட்டு லீடிங்கிறது மக்கள் இந்த ஆட்சியை எவ்வளோ தூரம் விரும்புகிறாங்க, எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் அடுத்த விஷயம் எடப்பாடி அவர்கள் பேசிய பேச்சுக்கு மக்கள் கொடுத்த தண்டனைன்னு எடுத்துக்கலாம். அவர் அவருடைய பேச்சு ரொம்ப அநாகரிகமாக இருந்துச்சு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதற்கு கிடைத்த தண்டனை, மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் சொன்னதாக இன்னொரு செய்தியும் இருக்குது. திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துள்ள மகத்தான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், மக்கள் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க. இது நாடாளுமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இதில் சீமான் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சியும்பார். இந்த இடைத்தேர்தலையும் 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. டெபாசிட் போயிடுச்சு அவருக்கு. எப்போவாச்சும் பயிற்சினா ஓகே, எப்போதுமே பயிற்சினா அப்புறம் எதுக்கு அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு கிரவுண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அப்படி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான செய்தி, தலைமை தேர்தல் கமிஷனரை இனிமேல் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, தலைமை நீதிபதி, அவங்க 3 பேர் சேர்ந்து தான் நியமிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நேற்று ஒரு அதிரடி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நேற்று எலெக்ஷன் ஃபீவரில் இந்த செய்தி அடிபட்டு போயிடுச்சு. அதை திரும்ப நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இந்திய தலைமை தேர்தல் கமிஷனருங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதை இது வரைக்கும் பிரதமரும் நாடாளுமன்ற அமைச்சரவையும் சேர்ந்து தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவரும் சேர்ந்து, 3ஆவதாக சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி, அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தலைமை தேர்தல் கமிஷனரை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு, முக்கியமான தீர்ப்பு. ஒரு ஜனநாயகத்துக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு முக்கியமான தீர்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இனி எலெக்ஷன் கமிஷனை யார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட்டுவிக்க முடியாது. தலைமை தேர்தல் கமிஷனர் சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு துவக்க புள்ளியாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி என்ன நடக்குதுங்கிறத. அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான செய்திகள் என்ன போட்டிருக்காங்கன்னா, திமுக கூட்டணியின் வெற்றி ஜனநாயகத்தின் தோல்வி அப்படின்னு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் தோத்தா ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுங்கிறது, ஜெயிச்சுட்டா ஜனநாயகம் வெற்றிங்கிறது, தோத்துட்டா பணநாயகங்கிறது, இதெல்லாம் பல தேர்தலில் பார்த்தாச்சு. போய் தண்ணியை குடிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறத மாதிரி இருக்குது. ஒன்னொன்று சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, சொந்த பகுதியிலே குறைந்த வாக்குகள் பெற்ற அதிமுக வேட்பாளர், அவருடைய சொந்த பூத், அவர் ஓட்டு போட்ட அந்த பூத்திலே அவர் 192 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. EVKS இளங்கோவன் அதில் 400 சொச்சம் வாக்கு வாங்கியிருக்காரு, 432 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் ஓட்டு போட்ட பூத்திலே அவருக்கு ஆதரவு இல்லை. அப்படிங்க போகும்போது மக்கள் முழுக்க அதிமுக வேட்பாளரை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்து முக்கியமான செய்திகள்னால், கூட்டணி தர்மத்துடன் பாஜக தேர்தல் பணியாற்றியது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கூட்டணி தர்மங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை வர வேணான்னு சொல்லிட்டாரு. 2 பேர் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணலை. அப்புறம் அவங்க என்ன கூட்டணி வந்தால் இருக்கிற ஓட்டும் குறைஞ்சிருங்கிறது எடப்பாடியோட எண்ணம். அண்ணாமலையும் அவரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாதே அதுக்கு சாட்சி. பிஜேபி பாட்டி தனியாக ஒரு லைனில் பண்ணிட்டு போயிட்டாங்க.
இதில் என்னத்தை அவங்க கூட்டணி தர்மத்தை காப்பாற்றினாங்கன்னு தெரில. அடுத்து முக்கியமான இன்னொரு செய்தி, பேப்பரில் இல்லாத செய்தி, ஜிகே வாசன் அவங்கெல்லாம் வந்து பெரிய மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஏன்னா ரெட்டலை நின்றே இந்த கதி, இதில் வந்து நம்ம வேற சீட்டு கேட்டு நம்மளாம் நின்றுருந்தா என்ன ஆயிருக்குமோ, நல்ல வேலை தப்புச்சுண்டா சாமி அப்படின்னு நினச்சிப்பார் ஜிகே வாசன். அது வந்து பத்திரிகை லெவலில் நம்மளாம் சேர்த்துக்கிற வேண்டியதுதான். ஓகே நண்பர்களே.